ஒண்ணு பிளே ஆஃப்ல நான் இருக்கணும், இல்ல என் பங்காளி இருக்கணும். என்னால இந்த சீசன்ல பிளே ஆஃப் போக முடியாதுதான், ஆனா என் பங்காளியில போக முடியும்னா இன்னைக்கான மேட்ச் நாங்க ஜெயிச்சா என் பங்காளி மேல பிளே ஆஃப் போவானா? இன்னைக்கான மேட்ச் நாங்க ஜெயிக்கிறோம் ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போன வருஷம் அந்த குவாலிஃபை டூல பஞ்சாப் vs எம்ஐ மேட்ச்ல பஞ்சாப் எம்ஐ அடிச்சு டோர்னமெண்ட் விட்டு வெளியே தள்ளிருப்பாங்க. அதுக்கான ரிவெஞ்சாவும் இந்த மேட்சை பாக்குறாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. ஹர்திக் பாண்டியா கேப்டனா இருக்கும் போது ரோஹித் சர்மா வந்து இன்ஜுரி ஆயிருப்பாரு, சூரியகுமார் யாதவ் ஃபார்ம் அவுட், திலக் வர்மா ஃபார்ம் அவுட், பும்ராவுக்கு ஃபார்ம் அவுட்டே ஆயிடுச்சு. எல்லாரும் பேசி வச்சு பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. ஹர்திக் பாண்டியா வெளியே போனோம்னு எல்லாருமே எப்படி ஃபார்மிங் வந்தாங்கன்னு தெரியல. 200 மேல ரன்னை சேஸ் பண்றாங்க, ஜெயிக்கிறாங்க. என்னடா எல்லாரும் பேசி வச்சு ஏதாவது முடிவு பண்ணீங்களா? பஞ்சாப் டீமை பத்தி சொல்லி ஆகணும். சிஎஸ்கே ஒருவேளை கப் அடிக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் சாய்ஸா நான் எந்த டீம் வைப்பேன்னா பஞ்சாப் தான் வைப்பேன். ஏன்னா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை கூட ஐபிஎல் டிராஃபியை தொட்டு கூட பார்த்ததுல. போன வருஷம் கிட்டத்தட்ட ஃபைனல் வரையும் வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல்ல வந்து லாஸ் ஆயிட்டாங்க. அதனால பஞ்சாப் டீம் தான் சிஎஸ்கே கத்து நான் வச்சிருந்தேன். 6 மேட்ச் வரையும் கன்சிக்யூட்டிவா ஜெயிச்சு வந்தாங்க. இப்ப என்னடா தொடர்ச்சி 5 மேட்ச் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தோத்துருக்காங்க. 4வது பிளேஸ்ல இருக்காங்க. அவங்களோட பிளே ஆஃபே வந்து பாத்தீங்கன்னா ஊசலாடின்னு இருக்கு. சரி ஓகே விடுங்க, நம்ம பங்காளி நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணிருக்காரு நேத்து. நம்ம இன்னைக்கான மேட்சை மட்டும் நம்ம ஜெயிச்சோம்னா 4வது இடம், அதே நல்ல ரன் ரேட்ல மட்டும் ஜெயிச்சோம்னா 3வது இடம். ஒருவேளை தோத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஏத்து மூட்டு போக வேண்டியதான். ஏன்னா அடுத்த 2 மேட்ச் எஸ்ஆர்ஹெச் ஜிடி, எல்ஹெச்ஏ அடிக்கலனா கண்டிப்பா ஜிடி எஸ்ஆர்ஹெச்ல சத்தியமா அடிக்க மாட்டோம். இன்னைக்கான மேட்ச் அடிச்சு நல்ல ஒரு ரன் ரேட்ல அடிச்சு 3வது இடம் பிடிப்போம் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இந்த மேட்ச் நம்ம தோத்துட்டு பிளே ஆஃப் விட்டே வெளியே போயிடுவோமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.